ஸ்பைசி பிரெட் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் புதினா தழை, ஆஃப் தக்காளி நம்ம உள்ளே பல்ஸ் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 பிரெட் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானா தான் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக இப்படி வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துங்க. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துங்க. ரோஸ்ட் ஆனால் போதும், எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு சூடு ஏறினதும் இதை லைட்டாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட் மேலே 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. மசாலா இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. இப்போ இதை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். பேன் வச்சு நம்ம இந்த ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கலாம். இது கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால நல்லா ஒட்டிக்கும் மசாலாலாம். சுவையாக